வாழ்வோம் வழி. அப்ப நம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து ஆனா அத முழு நம்பிக்கை அதான் சொல்லுவாங்க. முழு நம்பிக்கை இருக்கு. அறவர நம்பிக்கை. முழு நம்பிக்கைன்னா கம்ப்ளீட் சாலம் இல்லை. அப்சல்யூட் இல்லையா? முழுமையாக நான் நம்புகிறேன். அப்ப இது குருட்ட முதல்ல நீங்க குருவை நம்பணும். அப்பதான் குரு சொல்றதெல்லாம் நம்ப முடியும். குருவையே நம்பாத போது குரு சொல்றதை எப்படி நம்புவீங்க? சொல்றதெல்லாம் நல்லா இருக்குப்பா. ஏதாவது படிச்சுட்டு யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவரு ஆள் சரியில்லை. அவர் எப்படி அவர் பேரண்ட சரியில்லை. சொல்றதுலாம் நல்லா இருக்குது. புக்க படிச்சு சொல்லுவாரு. அவர் எப்படி ஆளு முடிஞ்சு போச்சு நம்பிக்கை. ஏன்னா அந்த விஷயங்கள் கூட உங்கள்ட்ட மனதில் எப்படி இருக்கும்? ஒட்டாமல் தான் வைத்திருப்பேன். நல்ல விஷயமா இருந்தாலும் ஒட்டாது. ஏன்னா சொன்ன உடனே நம்ம ஒத்துக்கலையே. சொன்ன உடனே ஒத்துக்கல. ஒரு பொருள் நல்ல பொருள் தான் வாங்கிட்டு வரீங்க. கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்க. அதை கொண்டு போய் உங்களுடைய சைட்ல வைக்க போகும்போது சொல்றாங்க, அந்த கடையில எல்லாமே டூப்ளிகேட் ஐட்டம். நீ இப்ப இங்க இருக்கக்கூடிய பருப்பு டப்பால கட்டிடாத, தனியா வைமா. அப்ப கொண்டு வந்தத தனியா தான் வச்சிருப்பீங்க டேபிள் மேல இல்ல ஒரு டப்பால இருக்குல்ல. ஏற்கனவே இப்ப பருப்போட அதை என்ன பண்ண மாட்டீங்க, மிங்கிள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த கடனாரை இவன் எப்படிப்பட்டவன், அவ்வளவு மோசமான ஐட்டத்தை நம்ம தலையில கேட்டுருவேன். அதே மாதிரி இந்த குருவை நீங்க நம்பலன்னா குரு தந்த விஷயத்தை கூட என்ன பண்ணுவீங்க, அப்படி வச்சிருப்பீங்க. பயன்படுத்துறது ரொம்ப யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. அப்ப அது உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடுது. அதனாலதான் சொல்லுவாங்க, நம்பனா முழுக்க நம்ப, இல்லைன்னா விட்டுப்போ. தப்பே இல்லை, நீ நம்ப வேண்டாம். எதுக்கு? குரு சில நேரங்கள் உங்களுக்கு தப்ப கூட சொல்லி தரலாம். ஏன்னா உங்களுக்கு தப்பு தேவைப்படும். அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எல்லாமே எல்லாம் கரெக்ட் படியா வாழ்றீங்க. வெளியில கரெக்ட் முடியுங்க. ஆனா உங்களுக்குள்ள தாங்கிட்டே போயிருக்கோம் இல்ல. மற்றவர்களிடம் நாங்க எதிர்பார்ப்பது 100% பியூரிட்டி. ஆனா நாம இருப்பது 90% கூட இருக்காது. பட் அதை என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அப்படிதான் சார் இருக்க முடியும். என் தேவைக்கு ஆசைக்கு நான் வாழலைன்னா வேற யாருக்காக வாழ்றேன். தண்டனை கிடைக்கும், கிடைச்சிட்டு போது அப்புறம் பாத்துக்கலாம். தண்டனை அப்புறம் தானே கிடைக்கும். நம்ம இப்ப ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும் லைஃப்? உள்ளுக்குள்ள ஒரு ஆஸ்லேஷன் இருந்துகிட்டே. எந்த விஷயங்கள் எவ்வளவு நன்மை நல்லதை கேட்டா கூட அது உங்கள்கிட்ட பதியாது. அது உங்களுக்கு பலன் கொடுக்காது. ஏன்னா நீங்க எங்க வைக்கிறீங்க, எண்ணெய்க்கு மேல தண்ணியை விட்டுருங்க. அப்ப நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை நம்பு. நீங்க யார நம்பலைனாலும் பரவாயில்ல, முதல்ல தாய் வந்தே. ஏன்னா உன்னை பெற்று வளர்த்தவும் உன் மேல நம்பிக்கை வைத்திருப்பார்கள். உன் சந்தோஷமே தான் சந்தோஷம்னு வாழ்ந்துட்டு இருக்கலாம். உனக்கு புகழ் பெருமை கிடைத்து அது தனக்கு கிடைத்ததாக நினைக்கக்கூடியவங்க. நண்பன் கூட என்ன பண்ணிடுவான், பொறாமப்பட்டுருவான், கட்டி பறிக்க ஆசைப்படுவான். ஆனா அம்மாவோ அப்பாவோ பையனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ பெருமையை கட்டி பிடிக்க மாட்டாங்க. இவங்க செய்ததை கூட என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைக்கு மேலதான் சொல்லுவாங்க. நல்ல இவங்கதான் உப்பு எல்லாம் போட்டு கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஆனா பொண்ண சமயக்கட்டுல போட்டு கூட நிக்க சொல்லியிருப்பாங்க. அதை சமைச்சு கொண்டு டேபிள் மேல வச்சோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது என் பொண்ணு பண்ணதுமா. அதுல ஒரு சந்தோஷம். உப்பு பார்த்தது புளி பார்த்ததெல்லாம் நாம. உப்புலையும் புளிலையும் கோட்டை விட்டா எல்லா சமையலும் ஓட்ட விட்டுருந்தோம் இல்லையா? அப்போ உப்பை நக்கி பார்த்து புளிய தொட்டு பார்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யாருக்கு பேரை கொடுக்குறோம், பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறோம். இதான் தான். ஆனா இதே வேற யாராவது இருந்தா, உங்க சித்திக்காரியோ இல்ல அக்காக்காரியோ வச்சுக்கோங்க. அக்காக்காரி வந்தோம்னா உங்க வீட்டுக்கு வந்தவங்க கேக்குறாங்க, உங்க தம்பிக்கா சமைச்சு? ஆமா, அவ சமைச்சு கழிச்சா தெரியாதா? கூட நின்று நான் தான் உப்பு எல்லாம் பார்த்தேன், புளிய பார்த்தேன். உப்பு எல்லாம் ஒரு மாதிரி போடவே இல்லை, சப்புன்னு இருந்து. அப்புறம் அதுக்கு தக்கவா இப்ப எப்படி உப்பு நல்லா இருந்தா வேற இந்த தட்ட பாப்பா. அவ நின்று காய்கறி வெட்டி அடுப்பை பத்த வச்சு எல்லாம் பண்ணி மேலுக்கு ஒரு பார்வை பார்த்துருப்பா. ஆனா பேரை தட்டிட்டு போறது அக்கா தங்கச்சியா சித்திக்காரிகளா இருக்கும், வீட்டுக்கு வந்தவங்களா இருப்பாங்க.
யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த உணர்வு, தொண்டு உணர்வு, தன்னை முழுமையாக இழந்த உணர்வு பெற்றோர்களுக்கு தான். அதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் நிகர் கிடையாது. சில நேரங்கள்ல உங்களுக்கு அவங்க பகையா தோன்றலாம், கோபமா தோன்றலாம், உங்க கொள்கைக்கு அவங்க மாத்தலா இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக நீ பார்த்தேன்னு சொன்னா அவர்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான். அப்படி இருந்தாலும் அவங்க தாய் தந்தை. அதுக்கு அடுத்தது குரு. ஏன் அடுத்தது குருன்னு சொன்னா, முதல்ல நம்ம மண்ணுல இருக்கிறோம். விண்ண பத்தி தெரியாது, வாழ்க்கையின் உண்மை தெரியாது. இருக்கிற இடத்தை, இருக்கிற தன்மையை தான் முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தெளிவை அவங்கதான் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அதோட உண்மைகளை தெரியணும்னா பெற்றவங்களுக்கே தெரியாது. அங்கதான் குருவே. அப்ப எப்ப நீங்க உண்மையை தேடி பயணிக்கிறீர்களோ, ஒரு நிரந்தரத்தை அடைய வேண்டும் என்று உணர்கிறீர்களோ, இறையோடு சகவாசம் வைக்கணும்னு ஆர்வப்படுகிறீர்களோ, அப்போ உங்களுக்கு குரு தேவை. குரு கிடைக்கலன்னா உண்மை தெரியவே செய்யாது எல்லா விஷயத்திலேயும். ஆமா, அது எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே பொய் இருக்கும். பொய் இல்லாம ஒண்ணுமே இருக்கும். மறைச்சு சொல்லுவோம், சிலது சொல்ல மாட்டோம். பொதுவாக ஆண் பெண் 2 பேர் யாரை எடுத்துட்டாலும் கல்யாணம் கழிஞ்சு 2 பேரும் முதல்ல சந்திக்கிறாங்க. அவன் கேட்பான், இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? சொல்லுவானா? சொல்லுவானா? ஓன் சத்தியமா நிறைய பொண்ணு, அதாவது கெத்து காட்டுங்களா, பொண்ணு பார்த்தாங்க, சிரிச்சாங்க, நான் பார்க்கவே இல்லையே, அப்பா நம்பிட்டேன் அவ சொல்லுவா இல்லையா? இப்ப இவனுக்கு நம்மளும் இத போல கேட்கணும்னு ஒரு ஆசை. நீ யாரையாவது பார்த்துருக்கியான்னு கேட்டு சொல்லிச்சா வம்பாக்கும். அவன் ஏதாவது பதில் சொல்லிட்டா தாங்க முடியுமா? அதுக்கு வேண்டாமா, நீ இப்படியே இருந்ததுன்னு விட்டுருவான். அப்ப 2 பேருமே எப்படி வாழ்றாங்க? ஒரு பொய் வாழ்க்கையில தான். மனசை விட்டு முடியாது. அப்ப இங்க அந்த உண்மை வாழ்க்கைக்கு யாரு வேணும்னா குரு வேணும். குரு கேட்கவும் மாட்டாரு, சொல்லவும் மாட்டாரு, பார்த்தாலே போதும்.